ஹாய் ஆல், வாங்க இன்னைக்கு சூப்பராக பொழுன்னு சாஃப்டாக இருக்க மாதிரியான ரவை உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கடாய் வச்சுட்டு 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்து நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன் போட்டு முந்திரி தேவையான அளவு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பாதி தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி ஆப்ஷன் தான். இது கூட கேரட், கேப்சிகம், பீன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உப்புமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1க்கு 3 அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு உதிரியாக வேணும்னா 1க்கு 2 அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 3 பச்சை மிளகாய் போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம். கொதி வந்ததுமே நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் விட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரவை எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கணும் அப்படின்னா சுட சுட சூப்பரான சாஃப்டான ரவை உப்புமா ரெடி.